ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் பெரியவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கலாம், பலவீனங்கள் ரொம்ப பெருசா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற சவால்கள் ரொம்ப பெரிதாக இருக்கலாம். எல்லாம் இருந்தாலுமே கர்த்தர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார், எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியது. ஏனென்றால் அவர் வார்த்தை தான் இந்த உலகத்தையே படைச்சது, வானங்களை படைச்சது. நீங்க பார்க்கிற எல்லா பிளான்ஸையும் படிச்சதே தேவனுடைய வார்த்தை தான். ஸோ இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை காட்டிலும் பெரிய காரியம் எதுவுமே இல்லை. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்யும். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் எப்படி இருக்கு? அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் நாம் அறிந்து கொள்வது என்ன? அவர் சொன்னதை மறக்க மாட்டார். சொன்னதை மறவாதவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறார், பிறந்திருக்கிறார், அவர் வாசமாயிருக்கிறார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட் இஸ் பெத்லகேம். பெத்லகேம் என்றாலும் அது ஒரு பொருட்டு கிடையாது. பெத்லகேம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன ஊர், அதில் பெரிய நன்மையான காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசியினால் தேவன் என்ன சொல்லியிருந்தார்னா, அந்த பெத்லகேமிலிருந்து யூதாவை ஆளுவதற்கு, யூதர்களை ரட்சிப்பதற்கு ஒரு மேசியா வருவார், அவர் பிறப்பார், அவர் புறப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியினால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையின்படியே சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப இயேசுவின் பிறப்புல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர் மறக்காதவர், சொன்னதை மறவாதவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, அதை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார், அதை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார். அதனால கண்டிப்பா அவர் உண்மையுள்ளவர், அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஒருவேளை காலங்கள் நேரங்கள் எல்லாம் தாமதமாகிறது போல நம்மளுக்கு தெரியலாம். பட் காலங்களும் நேரங்களும் அவர் யார் என்பதை தீர்மானிக்காது. அவருடைய வார்த்தை தான் அவர் யார் என்பதை தீர்மானிக்கும். காலத்தையும் நேரத்தையும் இந்த உலகத்தையும் படைத்ததே தேவனுடைய வார்த்தை. இயேசுதான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தார். அப்போ அவர் படைச்சிருக்கும் பொழுது நேரமும் காலமும் அவர் தான் படைச்சிருக்கிறார்னா, அதற்குள்ள அடங்கி இருப்பவர் தேவன் கிடையாது, அதற்கு வெளியிலிருந்து கிரியை செய்கிறவர் தான் தேவன். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படிக்கு, அதை ஆண்டவர் மறக்கவில்லை அப்படின்றத நிரூபிக்கும்படிக்கு இயேசுவின் பிறப்பு நிகழ்ந்தது. அதனால இன்றைக்கு இயேசுவின் பிறப்பை நீங்களும் நானும் நினைக்கும் பொழுது எதை நினைக்கணும்னா, அவர் சொன்னதை மறக்காமல் அதை நிறைவேற்றி இருக்கிறார், நிறைவேற்ற போகிறார். அதற்காக தான் இயேசு பிறந்தார் என்பது ஒரு ப்ரூஃப். அதுக்கு தான் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் இதை நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், அதை நினைவு கூறும்படிக்கு தான் இயேசுவின் பிறப்பை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன், இன்றைக்கு நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய நிலைமை சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்காய் சொன்னதை மறவாதவர், மறக்காதவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது யாருனாலே அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்காய் சொன்ன வார்த்தையை நீங்கள் மறந்துட்டாலும் அது எழுதப்பட்டிருக்கிறது, பைபிளில் தான் இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அதை மறக்காதவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கண்டிப்பாக அதை நிறைவேற்றப் போகிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்காய் சொன்ன வார்த்தைகள், உங்களுக்காய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை மறக்காதவர் பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்காமல் இருக்கணும். அப்படித்தான் இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தையும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காய் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற நாளாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.